வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் 5வது ஃபேஸ் லோக்சபா எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது ஒரு மிகவும் முக்கியமான எலெக்ஷன் என்றே சொல்ல வேண்டும். 5வது ஃபேஸில் ஏன்னா முக்கியமான இடங்கள் நடக்கிறதுனால இதில் வாக்காளருடைய எண்ணிக்கை, அதாவது டேர்ன் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு தகுந்தாற்போல் நமது சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று பார்க்கலாம். அதை பற்றி பார்ப்போம். மேலும் எஃப்ஐனுடைய ஷார்ட் பொசிஷன் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்தினுடைய உச்சத்தை இன்றைய தினம் இதுவரையும் தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் 4வது ஃபேஸ் எலெக்ஷன் டேர்ன் அவுட்டு ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை காண்பித்த பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி ஒரு புல் ஃபேஸ் போச்சு. அதனால போன வாரம் பார்த்தோம்னா நிஃப்டி 2% மேலே அதிகரித்து முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரெக்கார்ட் ஹை க்ளோசிங் இன் யூஎஸ் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினமும் ப்ரீ ஓப்பனிங் பார்க்கும் பொழுது பெட்டராக தான் இருக்கிறது. மெயினாக அங்கே ஏறுவதற்கு முக்கிய காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையக்கூடும் என்பது ஊர்ஜிதமாகி உள்ளது தான் முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதேமாதிரி யூஎஸ்னுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா லோவஸ்ட் லெவல் 2019க்கு அப்புறம் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆசிய பங்கு சந்தைகளை ஏறுவதற்கு ஒரு காரணியாக இருந்தது என்று சொல்லலாம். மேலும் நம்மளுடைய ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அறிக்கையின்படி மான்சூன் விரைவாகவே சீக்கிரமாக வரக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியிட்டதனால் அதனுடைய இம்பாக்டும் சந்தைகளில் வெள்ளிக்கிழமை இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தோம்னா மே மாதத்தில் இதுவரை 28,400 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தோம்னா அவங்க ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் இந்த மே மாதத்தில் முதலாவதாக அவங்க வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் போன வாரத்தில் பார்த்தோம்னாக்க ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ஒரு பிக்கெஸ்ட் கெய்னர். பிகாஸ் மெட்டல் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஸோ நண்பர்களே, வரக்கூடிய நாட்கள் 4 நாட்கள் தான் இருக்கிறது, ட்ரங்கேட்டட் வீக். ஸோ இதில் பார்த்தோம்னா இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை பார்த்தோம்னாக்க லோக்சபா எலெக்ஷன் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பார்க்கும் பொழுது மும்பையிலே குறைவாக இருக்கிறது. எல்லாரும் இந்த ஈவினிங் அதிகமாக வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 65% மேல் போனால் அது சந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னாக்க அன்னைக்கு தான் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸினுடைய பிரதிபலிப்பு. அதுவரை வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஏற்ற இறக்கம் மிகவும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். மறுபுறம் குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கும் பொழுது எல்லாம் நன்கு இருக்கிறது என்றே சொல்லலாம். அதனால ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இம்பாக்ட் மார்க்கெட்ல அதுவும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம சந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கலா என்னென்னலாம் இன்புட் உள்ள கொண்டிருக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை நீங்க சரியா உள்வாங்கிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் கூறிக்கொண்டுள்ளேன். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் பார்த்தோம்னாக்க பிஎஸ்யூ, டிஃபென்ஸ் செக்டார், ஆட்டோமொபைல், மெட்டல் ஸ்டாக்ஸ் மற்றும் ஷிப் பில்டிங் இந்த துறைகள்லாம் நன்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும், வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். அதுபோல பேஸ் மெட்டல் பார்த்தோம்னாக்க ரெக்கார்டு ஹை இன் லண்டன். ஸோ அதனுடைய இம்பாக்ட் தான் நம்ம ஊரில் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல யூஎஸ்னுடைய டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 105க்கு கீழே விழுந்திருக்கு. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். ஸோ இந்த வாரம் பார்த்தோம்னா அடுத்த சில நாட்களுக்கு பிஎம்ஐ டேட்டா உலகளாவில் இருக்கு. யூஎஸ், யூரோப் மற்றும் ஆசிய பங்கு சந்தைகளில் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு மற்றும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இவையெல்லாம் மார்க்கெட் அதற்கு தகுந்தாற்போல் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸ்டில் ஜூன் 4 வரலையும் மார்க்கெட் இன் த ஃபேஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கல்ஸ் தகுந்த மாதிரி
டெக்னிக்கல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுடைய இம்பேக்ட் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி விற்கிறதோ விற்று வாங்குறதோ மார்க்கெட்டில் பண்ணலாம். இல்லைன்னாக்க when you are just slightly confused ஸ்லோவாக இண்டெக்ஸை வாங்கிக்கிட்டே இருங்க. ஓகேயா? டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்த்தோன்னா கடந்த 5 நாட்களாக பார்த்தோன்னா ஒரு ஹையர் ஹைலேயே மார்க்கெட் வந்தது. மேலும் அந்த எவ்வரி டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க, அதுவும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 22,400 அப்படிங்கிற அந்த ஜோனில் நிஃப்டி மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து 22,550 மற்றும் 22,700 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க 22,350 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் இன்றைய தினத்தினுடைய எலெக்ஷன் டோட்டல் டேர்ன் அவுட் பிளஸ் உலகளாவிய சந்தைகளுடைய மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் தகுந்த மாதிரி சந்தைகள் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.